ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சீரக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு இன்டைஜஷன் அப்புறம் கேஸ் ட்ரபிள் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. சில டைம் நமக்கு வந்து பசியே இருக்காது இல்லையா, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் வாணலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நல்லா சீரகம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சீரகம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததாக நம்ம அதே வாணலில் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல சீரகம் இருக்கு இல்லையா, அது கூட நல்லெண்ணெய் சேரும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் தாராளமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, அதை சேர்க்குறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், நம்ம முதல்ல வறுத்த சீரகத்தை பவுடர் பண்ண போகிறோம். இது தாளிப்புக்காக திரும்பவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த மூணு பொருளுக்கு பதிலாக நீங்கள் வடகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வடகம் இல்லாதவங்களுக்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறமா கறிவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்க போகிறோம். பூண்டை வந்து கருக வச்சிடாதீங்க, ஒரு 1/4 அளவுக்கு வதங்கினா போதும். இந்த குழம்புல உங்களால் எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிடாதவங்க கூட பூண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1/4 அளவுக்கு பூண்டு வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. வெங்காயமும் பாதி வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குழைய வேண்டாம். இந்த தக்காளி முழுசாகவே அந்த புளிக்குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளியோட மேல் தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டா போதும். இந்த மாதிரி நசுக்கி விட்டும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு தக்காளி சாப்பிட பிடிக்கும்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம், வதக்க தேவையில்லை. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தூள் எப்படி அரைக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த தூள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த தூளில் லைட்டாக அப்படி எண்ணெயில் படுற மாதிரி பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்க இந்த கலரில் இருக்குது, அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது பழைய புளின்றதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வந்து புளிப்பை வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா இந்த குழம்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான புளிப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா அந்த குழம்போட ஃப்ளேவரே மாறிடும். நீங்கள் கரெக்டான புளிப்பில் கரெக்டான காரத்தில் இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே உப்பும் ஆட் பண்ணிட்டோம், உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீரகம் நல்லா ஆறிடுச்சு. இந்த சீரகத்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சீரகத்தோட மிளகும் சேரும்போது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜுரம் அடிக்கும் இல்லையா, அந்த டைமில் கூட ஜுரம் சரியாக போயிட்டோன்னே நமக்கு ஒன்றுமே சாப்பிட பிடிக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஜாரில் இவ்வளோ தான் அரைஞ்சிது. உங்களால் இன்னும் நைஸாக அரைக்க முடிஞ்சதுன்னா அரைச்சிக்கோங்க. இந்த வாசனை போகாமல் நான் திரும்பவும் மூடி அப்படியே வச்சுட்டேன். இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், இப்போவே சேர்க்கக்கூடாது. இந்த குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம திறந்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா புளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு திரும்பவும் மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறேன். அப்படி கொதிக்க வைக்கிறதுனால நல்லா அந்த குழம்புல நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எப்போவுமே நம்ம புளிக்குழம்பு பண்ணும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமோ, கம்மியான லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷமோ இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப சுண்ட வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச சீரகம் மிளகு பொடியை ஆட் பண்ணினா போதும். முன்னாடியே சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாம், இது ஏற்கனவே வறுத்தாச்சு இல்லையா, அதனால் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேர்த்தா போதும். அவ்வளோதான், நான் வந்து அந்த பொடியை போட்டுட்டேன். கூடவே இந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற பூண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட பொறுக்கி வைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொதி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, பொங்கல், சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.